ஹே ஆல், ரோட்டு கடை ஸ்டைலில் வந்துட்டு ஒரு எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா? என்னோடய வெர்ஷனில். அதுக்கு நான் ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 3 முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டேன். கடையிலெல்லாம் வந்துட்டு முட்டை தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் எல்லா காயுமே சேர்ப்பாங்க. அதே மாதிரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நானும் அதே மாதிரி பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் வாசனைக்காண்டி லைட்டாக சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். மெயினாக வந்துட்டு கேரட், முட்டைக்கோஸ் தான் நிறையா போடுவாங்க கடையிலலாம். ஸோ முட்டைக்கோஸ் கொஞ்சம் நிறையாவே கட் பண்ணிவிட்டேன். கேரட், முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பீன்ஸு சேர்த்துட்டேன். குடமிளகா இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் காய்க்கும் முட்டைக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலாஸ் ஆட் பண்ணணும். கரம் மசாலா, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டுட்டேன். அப்புறம் மேகி மசாலா தனியாக இருக்கும்ல கடையில், அது நான் சேர்த்துட்டேன். ஏன்னா ரோட் கடையில் என்னென்ன மசாலா சேர்ப்பாங்கன்னு தெரியாது, அதனால் நான் வந்துட்டு எனக்கு இந்த மசாலா சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் சாஸ்லாம் ஆட் பண்ணணும். சில்லி சாஸ், அதுக்கப்புறம் சோயா சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப், இது மூணுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் நூடுல்ஸ் வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன் உப்பு போட்டு, அதனால தான் காய்க்கு போடுறப்போ உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டேன். பாயில் பண்ண நூடுல்ஸையும் அதில் போட்டு கிண்டி விட்டுக்கலாம். கடையிலலாம் அந்த பெரிய பாத்திரமா வச்சுட்டு இப்படி கிண்டுவாங்க, அந்த ஸ்டைலில் நம்மளுக்கு வராது. அதனால் சும்மா எப்படி கிண்ட முடியுமோ அந்த மாதிரி கிண்டிட்டு லாஸ்ட்டாக வந்து பெப்பர் பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே அடியில் வச்சு நல்லா அதான் கிண்டிட்டு நம்ம வந்துட்டு பிளேட்டில் வந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி. ஓகே, பாய்.